பாரதியார் யார் என்ற கேள்விக்கு முறுக்கிட்ட மீசை, முண்டாசு அணிந்த தலை என்ற பதில்தான் சுருக்கென்று நினைவுக்கு வரும். அதே போலதான் அவர் அணிந்த கருப்பு மேல் அங்கியும் சிவப்பு திலகமும் முண்டாசும் அவருடன் அங்கம் கொண்டது எப்போது என்ற வினாவுடன் நாம் விரைந்த இடம்தான் அவர் வசித்த வாரணாசி இல்லம். எட்டயபுரத்து புலிக்குட்டியாயிருந்த பாரதியாரின் வாழ்க்கை வாரணாசியில் சில ஆண்டுகள் கழிந்த போது அவர் புலியாய் மாறுவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பும் கிடைத்தது என அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் இருந்தபோது அவரால் எட்டி பிடிக்க முடியாத பல வடநாட்டு அறிஞர்களின் நட்பும் தாக்கமும் அவர் மீது பாய்ந்ததாக கூறப்படுகிறது. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் போன்றோரால் ஈர்க்கப்பட்ட பாரதி எப்படி தனது எழுதுகோலை ஆயுதமாக மாற்றி கவிதையாக வடித்தாரோ அதே போலவே தனது ஆடை அமைப்பையும் மாற்றி சுதேசிகளின் ஆடை அடையாளமாகவும் தலைமுறைகள் தாண்டியும் கவர்ந்திருக்கக்கூடிய முண்டாசையும் தன் தலையில் வடித்து கொண்டார் என்கிறார் பாரதியின் வம்சாவளி பேத்தியான டாக்டர் ஜெயந்தி. இங்கே வந்துட்டு தான் அவர் இன்ஸ்பிரேஷன் அவருக்கு ஆறுது. லாலா லாஜ்பத் ராய், விபின் சந்த் பால், பாலகங்காதர் திலக் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் அவர் இந்த தலப்பா கட்டிக்கிறதோ ஜிப்பா போட்டுக்கிறதோ இந்த இது பங்காளி கட்டு அதெல்லாம் கட்டிக்கிறது இல்லை. இங்கே தான் வாரணாசியில் மூத்த சகோதரி ருக்மணியின் வீட்டில்தான் பாரதியார் 3 ஆண்டு காலம் வசித்தார் என்பதால் அவரது வாழ்க்கையில் முக்கிய சகாப்தங்களை எழுத காரணமாக இருந்த வாரணாசி வீட்டில் பாரதியாரின் சிலையும் அவரை பற்றி புகழ்ந்து எழுதப்பட்ட அறிஞர்களின் கருத்துகளையும் மக்களின் காட்சிக்கு வைத்து பராமரித்து வருகின்றனர் ஜெயந்தி குடும்பத்தினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.